அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. தெற்கு ஆப்பிரிக்காவில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவில் தீவிரமான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஜிம்பாப்வே நாட்டில் 200 யானைகளை வேட்டையாடி மக்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த நாட்டு வனத்துறை தெரிவித்திருக்கிறது. உலகம் முழுவதும் 2 வகையான யானைகள் உள்ளன. அவை ஆப்பிரிக்க யானைகள் மற்றும் ஆசிய யானைகள். ஆசிய யானைகள் இந்தியாவின் இமயமலை அடிவாரத்தில் அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், நீலகிரி, மைசூர், குடகு, கேரளா போன்ற மாநிலத்திலும், ஆசியாவின் தாய்லாந்து, மியான்மர், கம்போடியா, இலங்கை, சுமத்ரா, ஜாவா, மலேசியா போன்ற இடங்களிலும் காணப்படுகின்றன. இந்தியாவில் பெரும்பாலும் இவை இருப்பதால் இந்திய யானைகள் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இந்திய யானைகளுக்கும் ஆப்பிரிக்க யானைகளுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் உண்டு. இந்திய யானைகள் சராசரி 9 அடி, மிகப்பெரிய யானைகள் 10 அடி 6 அங்குலம் வரை இருக்கும். சராசரியாக 5 டன்கள் எடை இருக்கும். ஆப்பிரிக்க யானைகளின் சராசரி உயரம் 11 அடி. சில பெரிய யானைகள் அதற்கும் மேலாக அரை அடி முதல் 1 அடி வரை அதிகமாக வளரக்கூடியவை. இதன் சராசரி எடை 6.5 டன்கள். இந்திய யானைகளில் தலை ஆப்பிரிக்கா யானைகளின் தலையை விட பெரியது. இந்திய யானைகளின் காதுகளை விட ஆப்பிரிக்க யானைகளின் காதுகள் பெரிதாகவும் இருக்கும். அதன் காதுகள் தோல் வரை நீண்டு இருக்கும். உலகின் அனைத்து வகையான விலங்குகளையும் விட இது பெரியது. இந்திய யானைகளில் பெண் யானைகளுக்கு தந்தம் கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் ஆண், பெண் என்று 2 யானைகளுக்கும் நன்கு நீண்டு வளர்ந்த தந்தம் உண்டு. இந்திய யானைகளின் முன் கால்களில் 5 நகங்களும் பின் கால்களில் 4 நகங்களும் இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்க யானைகளின் முன் கால்களில் 4 நகங்களும் பின் கால்களில் 3 நகங்களும் இருக்கும். இந்திய யானைகளின் முதுகு குவிந்திருக்கும். இதன் நடுப்பகுதி மற்ற இடங்களை விட உயர்ந்திருக்கும். ஆனால் ஆப்பிரிக்க யானைகளின் தோள்களே மற்ற பாகங்களை விட உயர்ந்திருக்கும். மனித உடலில் மொத்தம் 636 தசைகள் தான் உள்ளன. ஆனால் யானைகளின் துதிக்கையில் மட்டுமே 4000 தசைகளுக்கு மேல் உள்ளன. நமீபியா, மலாவி, ஜாம்பியா, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் வறட்சியினால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்காவில் எல் நினோவால் வறட்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். 6 கோடி மக்கள் வறட்சியால் பாதிக்கப்படுவர் என்றும், பயிர்கள் சரியாக வளராததால் 30 மில்லியன் மக்கள் வரை உணவு பாதுகாப்பின்மையை உணர்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. வழக்கமான மழைப்பொழிவில் 20% மட்டுமே மழைப்பொழிவு இருக்கும் என்றும் கணித்திருக்கிறார்கள். கடும் வறட்சியினால் மழையின்றி பயிர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டு 68 லட்சம் மக்கள் நேரடியாக வறட்சியின் பிடியில் சிக்கினர். இதன் விளைவாக கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் நமீபியாவில் 83 யானைகள் உட்பட 160 வனவிலங்குகளை கொன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவளிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நமீபியா எடுத்த இந்த முடிவை ஜிம்பாப்வேவும் பின்பற்ற முடிவு செய்திருக்கிறது. அங்கு 40 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடும் வறட்சி வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 50 யானைகள் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது 200 காட்டு யானைகளை கொன்று இறைச்சியை மக்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு முதலாக யானைகள் கொல்லப்பட உள்ளன. கடும் வறட்சியான சூழலில் உணவுக்காக மனித விலங்கு மோதல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வனவிலங்குகளை கொன்று உணவளிக்க அரசே களத்தில் இறங்கியிருக்கிறது. ஜிம்பாப்வே, ஜாம்பியா, போட்ஸ்வானா, அங்கோலா, நமீபியா ஆகிய 5 தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஏறத்தாழ 2 லட்சத்துக்கும் அதிகமான யானைகள் வாழ்கின்றன. உலகில் உள்ள மொத்த யானைகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது அதிக அளவில் தென்னாப்பிரிக்கா பகுதிகளில்தான் வாழ்கின்றன. ஜிம்பாப்வேயில் சுமார் 1 லட்சம் யானைகள் உள்ளன. 55,000 யானைகள் வாழும் தகுதியுள்ள ஜிம்பாப்வே காடுகளில் அதைவிட 2 மடங்கு அதிக அளவில் யானைகள் இருக்கின்றன. இயற்கை பேரிடர்களால் உண்ண உணவில்லாமல், குடிக்க நீர் இல்லாமல் கையிறு நிலையில் மக்கள் நிற்கின்றார்கள். மக்களுக்கு உணவளிப்பதையும் கடந்து
ஜிம்பாப்வே காடுகளில் நெரிசலை குறைக்கவும் யானைகள் மொத்தமாக கொல்லப்படுவது அவசியம் என்கிறது வனத்துறை. இவ்வாறு பஞ்சத்தின் பேரில் நடத்தப்படும் வனவிலங்கு வேட்டையால் எதிர்காலத்தில் ஆப்பிரிக்காவில் வனவிலங்குகளும் காடுகளும் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.